குஷி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். தாமினி, நீ தான் தாமனிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டல. அப்புறம் எதுக்காக இப்படி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? போயிடுங்க இருந்து. குஷி, நான் சொல்றத கேளு. நான் உன்கிட்ட என்ன சொல்ல நீ வந்தேன்னா, சொல்றத கேட்க நான் தயாரா இல்ல. பெரியவங்க எல்லாருமே ஏமாத்துறவங்கன்னு நல்லா தெரியும். இப்ப இங்க இருந்து போங்க. விடுங்க. கோவமா இருந்தாலும் பரவாயில்ல. நீ இன்னைக்கு என்னோட கையை பிடிச்சிருக்க குஷி. இந்த தாமனி இங்க இருந்து போக மாட்டா. அந்த அறிவு கட்ட ராதாவாவது இங்க இருந்து போட்டோம். இது எல்லாத்துக்கும் அந்த ராதா தான் காரணம். இங்க பாரு, ராதா ஒருத்தி தான் உன்னை இந்த வீட்ல நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா. ஏதாவது ஒரு காரணத்தால அவ இந்த வீட்லயே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் நிச்சயம் போய் தானே ஆகணும் கிருஷ்ணா. தாமனி அக்காவே சொல்லிட்டாங்க. அதுவும் ஏன் மேல, அப்பா மேல, பாட்டி மேல எவ்வளவு அக்கறையா பேசினாங்க. கண்டிப்பா நான் போய் தானே ஆகணும். இங்க பாருங்க கிருஷ்ணா, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் நீங்க தான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். நான் இங்க இருந்தா நிறைய பண்ணியிருப்பேன். பாட்டு பாடியிருப்பேன், வீட்டை அலங்கரிச்சிருப்பேன், லட்டு செஞ்சிருப்பேன். அப்புறம் ஐயோ, லட்டு செய்யணுமே கிருஷ்ணா. அத கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாப்பிளைக்கு செஞ்சு கொடுத்தாகணும்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. நான் அதுக்குள்ள போய் லட்டு செஞ்சிடுறேன். போயிட்டு வரேன். ஆட்டிடியூட பாரு. கல்யாணம் பண்ணிக்கிறல, அப்புறம் ஏன் என்ன போர் அடிக்கிற? என்ன இருந்தாலும் அவ உன் பொண்ணு தானே. என்ன மாதிரியே வாயாடாம வேற எப்படி பேசுவா? ஆனா நீயே ஒத்துக்கிட்டனா கண்டிப்பா அவளும் ஒத்துப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி நான் ஒரு வேலையை செய்யணும். ராதா, சொல்லுங்கம்மா. நீ இன்னும் கிளம்பவே இல்லையா? கிளம்புறதுக்கு நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கியாமா? என்னாச்சு ராதா? கார் வெளியில இருக்கு, டிரைவர் வெயிட் பண்றான். ஆனா நீ இன்னும் கிளம்பவே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன். அது என்னன்னா, எங்க ஊர்ல கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் லட்டு செஞ்சு கொடுப்பாங்க. அது ஒரு வழக்கம். அப்படி பண்ணா அவங்களோட கல்யாண வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்குமா. அதனாலதான் உங்களுக்கும் மோகன் ஐயாவுக்கும் லட்டு செய்யலான்னு வந்தேன். அப்புறம் குஷியும் என் மேல கொஞ்சம் கோவமா இருக்கால. அதனால அவளுக்கும் லட்டு செஞ்சு தரலான்னு தோணுச்சு. இனிப்பா ஏதாவது கொடுத்தா என் மேல இருக்க கசப்பு அவளுக்கு கொஞ்சமாவது குறையும்னு நினைக்கிறேன். ஆனா ராதா, இந்த விருந்தாவனத்துல நிறைய ஸ்வீட் கடை இருக்குமா. நீ எதுக்காக கஷ்டப்படணும்? அவ பண்ணட்டும், விடுங்க. என்னது? ரொம்ப ஆசையா பண்றால. சரி, ஓகே ராதா, நீ சீக்கிரம் லட்ட பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போ. டிரைவர் வெயிட் பண்றான். சரிங்கக்கா, பண்ணட்டும். நீங்களும் சாப்பிடுங்க. கொஞ்சம் நான் இதுல இருந்து எடுத்துக்கிட்டேன். சரி, அப்ப நான் கிளம்புறேன். இருடி, பாதாம் எடுத்துட்டு வரேன். நான் கிளம்பட்டுமா? சரி சரி. உனக்கு மூளை வேலை செய்யவே நின்றுச்சு போல இருக்கு. அவளுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா ஓவர் டைம் போட்டு அவ மூளை வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதான் அவளுக்கு கடைசி. பண்ணிட்டு போட்டோம். நாம தான் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டோம்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுவும் இல்லாம 1/2 மணி நேரத்துல என்ன ஆயிட போதும்? பாதாம் சாப்பிடு, மூளை வளரட்டும். அடடா கிருஷ்ணா, வாசனை தூக்குது. உடனே சாப்பிடணும் போல இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? முதல் லட்டுவனா கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணிடுறேன். மிச்சம் இருக்கிறதெல்லாம் டப்பால போட்டு 2 பேரோட அறையிலையும் கொண்டு போய் வச்சிடுறேன்.
என்ன தேடுறீங்க மோகனையா? மோகனையா, மன்னிச்சிருங்க மோகனையா. ஐயோ, ரொம்ப அடிபட்டுருச்சா மோகனையா? ஐயோ மோகனையா, காலை கீழே வைக்கிறீங்களா? என்ன தூக்கி உன் தலைமையில வைக்கவா? ஆக்சிடென்ட் கடை. என்ன மன்னிச்சிருங்க. ஓ, உங்க கால் இப்ப நல்லா இருக்கா? நான் நல்லா இருக்கேன், காலும் நல்லா இருக்கு. மோகனையா, ஆ? நீங்க சமையல் கட்டுல என்ன தேடுறீங்க? நீ என்ன போலீஸ்ல இருக்கியா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன கேள்வி? இங்க என்ன பண்ற? என்ன தேடிக்கிட்டு இருக்க? இங்கிலீஷ் கத்து கொடுக்கணும்ல உனக்கு. ஆ, சமையல் கட்டுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கிச்சன் சொல்லு. கிச்சன். 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 இது என்ன பேரு கிச்சன்? அதுக்கு தமிழ்ல அழகா ஒரு பேர் இருக்குல்ல, சமையலறை. கேக்குறதுக்கே இனிமையா இருக்கும். பொம்பளைங்களுக்கு பூஜை அறைக்கு அப்புறம் சமையலறை தான் ரொம்ப பிடிக்கும். நான் நல்லா சமைப்பேன் தெரியுமா? நீங்களே இனிமே சமையக்கட்டுன்னே சொல்லுங்க. இந்த கிஸ் கிஸ் கிச்சன் 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 வேண்டாம். ஓகே, நீ சொல்ற ஏதோ ஒத்துக்கிறேன். சமையல் கட்டு கேட்க நல்லா இருக்குன்னா சமையல் கட்டுனே சொல்றேன். சரி சரி மோகனையா, ம். நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? மஷ்ரூம்ஸ். சின்ன கொடை. ஓ, அத தூக்கி வெளியே போடணும். ஏன்னா இன்னில இருந்து இந்த வீட்ல மஷ்ரூம் இருக்க கூடாது, வரவே கூடாது. அட அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் நேத்தே எல்லாத்தையும் எடுத்து வேலைக்காரனா கிட்ட கொடுத்துட்டு அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. ரொம்ப நல்ல வேலை பண்ண. சரி, நான் போறேன். டப்பா எங்க போச்சு? எனக்கு நீ ஒரு விஷயம் சொல்லு. என்ன விஷயம்? நேத்து நீ ஏன் படிக்க வரல? வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறது தான் நல்லதா. இங்கிலீஷ் கத்துக்க வேண்டிய வயசு இது இல்ல. இங்க கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஐ மீன் சமையல் கட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அது நான் லட்டு செஞ்சிட்டு இருக்கேன். லட்டுவா? ம். உனக்கு இதைத்தான் பண்ண வருமா? ஏன் இந்த கிருஷ்ண பரமாத்மா, பகவத்கீதை, அப்புறம் இந்த லட்டு உன் மூளையும் லட்டு மாதிரி சுருங்கிடும். ஏன் படிப்பெல்லாம் கவனம் வராத உனக்கு? அது மோகனையா, நான் இன்னைக்கு நீ எவ்வளோ அப்பாவியா இருக்கியோ அந்த அளவுக்கு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. படிப்புனா போதும் ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்க. குஷி கூட இப்படிதான் பண்ணிட்டு இருந்தா. படிப்புன்னு சொன்னா போதும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்பா எனக்கு வயிறு வலிக்குது, அப்பா எனக்கு கால் ஆனா வலிக்குது. மோகனையா, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நான் வந்து பின்ன சாக்கு சொல்லாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? லட்டா, ஒழுங்கா புக்ஸ கொண்டு வா, படிக்க ஆரம்பி. இன்னைக்கு என்னால படிக்க முடியாது மோகனையா. ஏன் படிக்க முடியாது? லட்டு பண்றது எப்படின்னு டிகிரி வாங்க போறியா? பின்ன நான் தான் சொல்றேன்ல, புக்ஸ் எல்லாம் கொண்டு வா. உன்னோட இங்கிலீஷ் கிளாஸ் ஆரம்பிக்கலாம். மோகனையா, ஆ. இங்கிலீஷ். ஓஹோ, மறுபடியும் சொல்லு. இங்கிலீஷ். இதுக்கப்புறம் தப்பா சொல்ல மாட்டல? மாட்டேன். உன்கிட்ட பேசி எனக்கு வந்துருச்சு இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு. சரி வா, வந்து இங்கிலீஷ் கிளாஸ் அட்டெண்ட் ஆனா பண்ணு. மோகனையா, உன்னோட புக்ஸ் எல்லாம் எங்க? என்னோட புத்தகமா? அலமாரியில வச்சிருக்கியா? அலமாரி எங்க? உன் திங்ஸ் எல்லாம் எங்க? என் பொருள் எல்லாம் என் பையில இருக்கு. இந்த பேக்லயா? ஹா, அது செல்லக்கண்ணக்கா அவங்க பொருள் எல்லாம் அலமாரியில வைப்பாங்க. அதுவும் இல்லாம என்கிட்ட 4 துணிதான் இருக்கு, அதான் அம்மா, பையில. இது செல்லக்கண்ணோட ரூமா? ஹா, இது செல்லக்கண்ணாக்கோட அறைதான்.
இது எனக்கு தெரியாது. உன்னோட பேக் எடுத்துக்கோ, கிருஷ்ண பரமாத்மாவே எடுத்துக்கோ, அப்படியே என் பின்னாடி வா. ஆனா எதுக்கு? இப்ப நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியலையே. ஐயோ கிருஷ்ணா. அம்மா, தாமினி, அம்மா. என்னடி இது? மோகன் ராதா பைய தூக்கிட்டு சுத்துறான். ஒருவேளை இவனே கொண்டு போய் அவங்க வீட்ல விட போறானோ? ஆ? ஐயோ கடவுளே, இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதே. அவளை கூட்டிட்டு போய் விடுறதா இருந்தா தூக்கிட்டு போனாலும் பரவாயில்ல, கார்ல போனாலும் பரவாயில்ல. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல. மோகன், என்ன விஷயம்ப்பா? அம்மா, நாம எல்லாரும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கோமா? இப்ப என்ன, கல்யாணம் வேண்டான்னு சொல்ல போறிய மோகன்? என்னப்பா சொல்ற? அம்மா, நாம எல்லாரும் ரொம்ப சுயநலமா இருக்கும். நம்ம லாபத்தை மட்டும் தான் பாக்குறோம், மத்த எதையுமே யோசிக்க மாட்டேங்கிறோம். நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலப்பா. அம்மா, நமக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை. பாருங்களேன், ராதா செல்லக்கண்ணு கூட தங்கி இருக்கா. தெரியுமே, நான் தான் இவள செல்லக்கண்ணோட அறையில தங்க சொன்னேன். இப்ப அதுக்கு என்ன? இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கா அவ. இந்த வீட்டுக்காக ஓடி ஆடி எல்லாம் பண்றா. சமைக்கிறா, எல்லாரோட துணியையும் அயன் பண்றா, எல்லாத்தையும் விருப்பப்பட்டு பண்றா. அவ இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அவளோட வீடா நினைச்சுதானே எல்லாத்தையும் செய்யறா, உரிமையோட செய்யறா. அவ நம்மள சொந்தமா நினைச்சு இதெல்லாம் பண்ணும்போது அப்ப நாமளும் அவளை சொந்த மாதிரி நடத்தணும்ல. நாம எல்லாரும் அவங்க ரூம்ல சந்தோஷமா இருக்கும்போது ராதா மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? மச்சான், நான் ராதா கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுமா, நான் செய்யறேன்னு. நம்ம வீட்டு வேலையை நாம தானே செஞ்சாகணும், வேற யாரு செய்வா? ஆனா இவன் எந்த வேலையும் சொல்ல மாட்டா, அவளே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பா. ஆமா, எல்லாத்தையும் அவளே பண்றாள. 2 வாட்டி குஷியோட உயிரை காப்பாத்திருக்கா, 1 வாட்டி என்னோட உயிரை காப்பாத்திருக்கா. 2 வாட்டி என்னையும் காப்பாத்திருக்கா. ஆனா நம்ம அவளுக்கு மரியாதையை கொடுக்கல. நீ சொல்றது எனக்கும் சரின்னு தான் தோணுது. அம்மா, இன்னையில இருந்து ராதா செல்லக்கண்ணு கூட இருக்க வேண்டாம். அவ தனி ரூம்ல இருக்கட்டும், கெஸ்ட் ரூம்ல. நினைச்சது நடந்துருச்சா? நான் சொல்றது ஏதாவது இவ கேட்டா தானே? இப்பவாவது ஏதாவது பண்ணு தாமினி. ஆனா மோகன், ராதா இன்னைக்கு கிளம்புறா. திரும்பி போறானா? எங்க? ஏன்? அவளுக்கு அவங்க அப்பா அப்புறம் அவங்க பாட்டி ஞாபகம் வருதான். அவளும் எவ்வளவு நாள் தான் இங்கேயே இருப்பா. சரி, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லையே. நாம குருக்களையும் பாட்டியையும் இங்கே வர சொல்லிட்டோம். அவங்களும் இங்கே இருக்கட்டும் நம்ம கூட. ஆமா ஆமா, இது வீடு இல்லையா, தர்ம சத்திரம் தானே. மோகன் ஐயா, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவர் இங்க கல்யாண வேலையில ரொம்ப பிஸி ஆயிடுவாரு. அதுல அவரு நீ இருக்கியா இல்லையான்னு எப்படி யோசிப்பாரு? மோகன் ஐயா கவனிக்கிறது மட்டும் இல்லாம நான் இங்க இருந்து போறதுல கூட அவருக்கு விருப்பம் இல்ல. என் மேல அவருக்கு எவ்வளவு அக்கறை. ஆனா மோகன், தாமினி, ராதா எங்கேயும் போக மாட்டா. அண்ட் செல்லக்கண்ணு, ராதா இன்னில இருந்து உன் கூட இல்ல, கெஸ்ட் ரூம்ல தான் இருக்க போறேன். பாத்தியா, நான் சொன்னது சரிதானே? இந்த ராதா இங்க வரும்போது கெஸ்டா தான் வந்தா. நிரந்தரமா இவ இங்கே இருப்பான்னு சொன்னல. இப்ப பாரு, மேடம்க்கு புது ரூம் எல்லாம் கிடைச்சிருக்கு. ஐயோ வேண்டாம் மோகன் ஐயா, நான் செல்லக்கண்ணாக்கா அறையிலேயே தங்கிக்கிறேன்.
எனக்காக இவ்ளோ யோசிச்சிருக்கீங்க. எனக்கு இதுவே போதுங்க ஐயா. அது மட்டும் இல்லாம நாங்கெல்லாம் ஏழைங்க. இந்த பெரிய பெரிய அறையெல்லாம் எங்களுக்கு பழக்கம் இல்ல மோகன் ஐயா. முடிச்சிட்டியா? முடிஞ்சது. சொல்றதுக்கு இன்னும் வேற எதுவும் இல்லல்ல? இல்ல. கண்ணீரை தொடச்சிரு, இல்லைன்னா குடிச்சிரு. சின்னவங்களாம். எவன் சொன்னா சின்னவனு? நீ எவ்வளவு பெரிய ஆள்னு உனக்கு தெரியுமா? நீ என் குஷியோட உயிரை காப்பாத்திருக்க. அதான் பொதுவா சொல்லுவாங்கல்ல, விருந்தாளிங்கன்னா கடவுளுடைய உருவம்னு. கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இல்லதான். ஆனா நீ எனக்காக செஞ்சிருக்கிறது கடவுளால கூட செய்ய முடியாது. ஐயோ கிருஷ்ணா, மோகன் ஐயா அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சரி, அப்ப நான் சொல்ல, நீயும் சொல்லாத. இல்ல, நான் சொல்லல. இத்தனை வருஷத்துல இப்பதான் முத தடவையா நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்க. ராதாவோட மனசு இந்த வீட்ல இருக்கிற எல்லாரோட மனசுலயும் ரொம்ப பெருசு. சரி, போலாம்ல. நான் உனக்கு உன்னோட ரூமை காட்டுறேன், அப்புறம் இங்கிலீஷ் கிளாஸையும் ஆரம்பிச்சிடலாம். வா. அது இப்ப என்னால வர முடியாது. ஏன், உன் கண்ணு கெட்டு போச்சா இல்ல மூளை கெட்டு போச்சா? எதுவும் கெட்டு போகல. அது என்ன? அது என்னோட புத்தகம் தாமினி அக்கா கிட்ட இருக்கு. ஏன்? ராதா அவங்க வீட்டுக்கு திரும்பி போறால, அதான் அவ புக்ஸ் எல்லாம் திரும்பி வாங்கிட்டான். புக்ஸ் எல்லாம் குஷியோடது இல்லையா? குஷியோட பொருள் எல்லாம் நீ எவ்வளவு பாசமா பத்திரமா எடுத்து வச்சிருப்பன்னு எனக்கு தெரியும். நான் உன்கிட்ட அத அப்புறமா கொடுத்துடலாம்னு நினைச்சேன். அத நீ ப்ளீஸ் இவகிட்டே கொடுத்துரு. ஏன்னா இப்ப எழுத படிக்க கத்துக்கிறாள, சோ இவளுக்கு அது உதவியா இருக்கும். ராதாவை வீட்டை விட்டு அனுப்பலான்னு நினைச்சேன். உனக்கே ஆபத்தாயிடுச்சா? ராதா ஏன் ஜெயிச்சா தெரியுமா? ஏன்னா அவ உன்ன மாதிரி விளையாட மாட்டா தாமினி. எப்பவும் உண்மையேதான் சொல்வா. ராதா, என்ன மன்னிச்சிடு ராதா. நான் தப்பு பண்ணிட்டேம்மா. ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்க? நான் உங்களோட அண்ணன் பொண்ணு தானே. பெரியவங்க சின்னவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. அதோ உன்னோட புஸ்தகம்லாம் வந்தாச்சு. இப்பதான் இந்த வீட்ல உனக்குன்னு ஒரு இடத்த புடிச்சிட்டியே. இந்த குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டா. உங்க அப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லுது. போலாமா? உன்னோட கெஸ்ட் ரூமை காட்டு. வா. ஐயா, நீங்க எதுக்கு பேக் எல்லாம் தூக்கிட்டு போறீங்க? கொடுங்க, நானே எடுத்துட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஐயோ மோகன் ஐயா, என்ன பண்றீங்க நீங்க? பைய கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். நீ முதல்ல உன்னோட கிருஷ்ண பரமாத்மாவையும் அந்த புக்ஸையும் பார்த்துக்கோ. பேகை பத்தி யோசிக்காத. நேரம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. நேத்து ராதா உனக்கு ஒரு வாய்ப்பா தெரிஞ்சா குஷியோட க்ளோஸா பழக.
இப்போ எனக்கு ராதா ஒரு வாய்ப்பா தெரியுறா உன்னை தோக்கடிக்க.